விவசாயம் பூரா பண்ணி மான் இதெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. அதுவும் இல்லாமல் படக்குருவி படையாக வந்து அழிச்சிட்டு போகுது. அப்படியே எல்லாம் இந்த விவசாயம் பண்ணுறதா என்ன பண்ணுறது, பூரா அழிஞ்சு போச்சு. 40 உருக்கம் போட்டிருக்கோம், 10 குறுக்கம் கூட தேரலை, 30 உருக்கம் அழிஞ்சு போச்சு. வனத்துறையிட்டையும் சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. இது என்ன பண்ணுறது, டெய்லி 6000 ரூபாய்க்கு வெடி வாங்குறாரு, 7 பேர் வெடி போடுறோம். இது எல்லாம் செலவு என்ன ஆகுறது, இடத்த விற்றா கூட காணாது போல். அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறதா இல்லை எங்கிட்டும் போகிறதா என்னங்கிறது தெரியலை. சோனப்பிரியாங்கோட்டை கிராத்து இருக்க கொண்டுலாவி இதெல்லாம் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே சிறுதானியம் சாகுபடி பண்ணியிருக்கான். இந்த வட்டம் பருவமழை இல்லை, சரியாக பெய்யாததுனால இந்த ஏதாவது விளைஞ்சு வர்ற நேரத்தில் இந்த காட்டு பன்னி மான் பறவைகளும் பூரா அழிச்சிக்கிட்டு போகுது. எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியலை. விவசாயிகள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதை எங்கள் கண்ணு முன்னாலே அழிகிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஏகப்பட்ட நஷ்டமாக இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஃபோன் அடித்து அதுக்கு நேரடியாக போய் சொன்னாலும் எங்கள் லிமிட்டில் இல்லை, அது அந்த உங்கள் லிமிட்டுங்கன்னு அலக்களிக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை விவசாயத்தையே விட்டுட்டு போயிடலாமாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணீங்க இப்போ விவசாயம் டெய்லி ஒவ்வொரு விவசாயம் 5000 6000 ரூபா வெடி வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 700 ரூபா கூலி, அவளை சுற்றி ஒரு வெடி வச்சு தான் பார்க்குறான். அதை வெடி வச்சுட்டு பகலில் விட்டுட்டு நைட்டு பூரா வந்து அழிச்சு போட்டு போயிடுது. காலையில் பார்த்தா வயிற்றுச்சலாம் அப்படி நினச்சி பார்க்க வேதனையாக இருக்குது. எங்கேயும் பேசாமல் எங்கிட்டு என்ன பண்ணுறதே தெரியல. வயலுக்கே வர்றதுக்கு வெறுப்பாக இருக்குது. விவசாயத்தை விட்டுட்டு தொலைஞ்சிட்டு போயிடலாமாங்கிற சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணிப்பீங்க? ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு 5000 ரூபா 6000 ரூபா ஒரு விவசாயி அந்த அளவுக்கு செலவு பண்ணி வெடி விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ நீங்கள் தான் கண்ணால் பார்க்குறீங்க. மானு மாதிரி இப்போ வேறு ஸ்பீக்கர்லாம் வச்சு வயலுக்கு நட்டு பார்க்குறோம், அதுவும் ஒன்றும் இதில்லை. வெடி விட்டு பார்க்குறோம், அதுவும் ஒன்றும் இல்லை. ஆள் வச்சும் ஒரு இது பண்ணி பார்க்குறோம், வேறு வழியே தெரியலை எங்களுக்கு. கூட்டமாக வருது, கூட்டமாக பண்ணி ஒரு 1000 ஒரு 100 குறையாமல் வருது. அதே மாதிரி மானு 100 குறையாமல் வருது. பறவைகள் லட்சக்கணக்கில் வருது. என்ன பண்ணுறதுன்னு எதுக்காவது அரசாங்கம் ஏதாவது ஒரு வழியை சொல்லி அதுக்கான மாற்று ஏற்பாடு இல்லாட்டா தடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாங்கள் விவசாயிகள் சார்பாக எங்கே போய் நாங்கள் இப்போ இல்லை போராட்டம் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறது, அதான் கவர்மெண்ட்டுக்கு போய் தகவல் சொன்னால் எங்கள் லிமிட் இல்லை, இது இந்த பகுதியெலாம் முதல்தூர், இந்த பக்கங்கள்லாம் கமுதி அப்படிங்கிறாங்க. யார் லிமிட்டு யாராக இருந்தாலும் யாராவது இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு யோசனை சொன்னாலும் நல்லா இருக்கும். பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும். வனத்துறை அமைச்சர் இந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தான். அவர் ஆஃபீஸுக்கு போனாலும் சரியான தகவல் போகுதில்ல. என்ன செய்யறதே தெரியலைங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.